எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேகே. விஜயோட அந்த முதல் டெல்லி பயணத்தில் பல்வேறு சலசலப்புகள் ஒலிக்க தொடங்கியிருக்கு. முக்கியமான ஒரு சலசலப்பு என்ன அப்படின்னா, விஜய் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் ஒரு அரசு முறை பயணமாக டெல்லி போகிறாரு. அங்கே பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்திக்கிறார். அந்த சந்திப்பு ஒரு 10 நிமிடம் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் சந்தித்து பேசினார். அந்த 30 நிமிடங்கள் சந்திப்பில் தமிழ்நாட்டுடைய தீர்க்கப்படாத கடந்த 50 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகளால் தீர்க்கப்படாத சில விஷயங்களையும் கோரிக்கையாக பிரதமர் நரேந்திர மோடி கையில் விஜய் முன்வைக்கிறார். அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, பிரதமரை மீட் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட்டு உள்துறை அமைச்சரை மீட் பண்ணணும், அதுதானே மரபு அப்படிங்கிற மாதிரி அவர் உள்துறை அமைச்சர்கிட்ட டைம் கேட்டிருந்தாங்க. ஆனால் சந்திப்பு நடைபெறலை. மாலை 6:45க்கு தான் 6:45க்கு இந்த மாதிரி ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த சந்திப்பு நடைபெறலை. தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் இந்திய நாட்டுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து சில முக்கியமான கோரிக்கைகளை, அதாவது தமிழ்நாட்டுடைய நிதி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த விஜயோடைய அந்த டெல்லி பயணம் ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்துச்சா அப்படின்னா அதுலேயும் சில குழப்பங்கள் இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு முதலமைச்சர் டெல்லி வந்தாங்க அப்படின்னா, டெல்லி சாணக்கியாபுரியில் இருக்கிற அந்த தமிழ்நாடு பவனில் ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. அந்த செய்தியாளர்களுடைய கேள்விக்கு அவருங்க பதில் கொடுப்பாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு பவனில் செய்தியாளர்களை சந்திக்கலை. அது செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி தான், உள்ளபடியே மறுப்பதற்கு இல்லை. ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நான் அந்த இடத்துல நேரடியாக நின்னேன் அப்படிங்கிறதுனால நான் அதை பதிவு பண்ணுறேன். 2026 பொங்கல் விழா செலிப்ரேஷன் மிகப்பெரிய அளவில் எப்போவுமே டெல்லி அந்த சாணக்கியாபுரியில் இருக்கிற அந்த தமிழ்நாடு பவனில் நடைபெறும். இந்த ஆண்டும் 2026ஆம் ஆண்டும் பொங்கல் விழா மிக சிறப்பாக அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்கோயில் மனசுக்குள்ளே, அடிராக்கம்மா, கையத்தட்டு, இதுபோல் நிறைய தமிழ் சினிமா பாடல்கள் அங்கே ஒலிக்க ஆரம்பிச்சு, அந்த விழாவில் ஆளப்போரா தமிழன் அப்படிங்கிற அந்த விஜய் பாட்டு ஒளிபரப்பும் போது அதை பாதியில் நிறுத்தினாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் நடித்த இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் மனதை கவர்ந்த இன்றைக்கி விஜய் தான் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்காங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் அந்த செய்தியாளர் சந்திப்பு, அப்புறம் அந்த தொடர்ச்சி அந்த ப்ரெஸ் கிடைக்கிற சில பிரச்சனைகள், இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து. இனிவரும் காலங்களில் விஜய் அவர்கள் டெல்லி விஜயம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக அது கையாளப்படணும் அப்படிங்கிறதுலையும் நான் ஒரு கோரிக்கையாக, நான் ஒரு உறுதியாக அந்த விஷயத்தில் இருக்கிறேன். என்னுடைய கணிப்புப்படி, அதாவது விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். தொடர்ச்சியாக சில முக்கியமான விஷயங்கள் தொடர்பான ஒரு கோரிக்கை மனுவை அவர்கிட்ட கொடுத்து அது சம்மந்தமாக அவர் பேசியிருக்கார். இதற்கு அடுத்தபடியாக சில முக்கியமான பிரச்சனைகள் குறித்து நிச்சயமாக அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அவர் சந்திப்பார். அதே போல் விஜய் தன்னுடைய முதல் பயணத்தின் போது இந்த கூட்டணி கட்சி காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் அவங்க எதிர்பார்த்தாங்க. விஜய் வருகையை வரவேற்கும் விதமாக சில சுவரொட்டிகள், அதாவது இந்த பேனர்லாம் வச்சுருந்தாங்க. ஆனாலும் காங்கிரஸ் தலைவர்களான சோனியா காந்தியாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், மல்லிகார்ஜுன் கார்கேவாக இருக்கட்டும், யாரையுமே விஜய் சந்திக்கலை. இப்போ விஜய் சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது சோனியா காந்தியாக இருக்கட்டும், இல்லை ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், இல்லை மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களாக இருக்கட்டும், யாருமே மறுத்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் விஜய் காங்கிரஸ் தலைவர்களையும் சந்திக்கவில்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்று இரவு விஜய் டெல்லியில் தான் இருந்தார். ஸோ டெல்லியில் அன்று இரவும் சில முக்கியமான அரசியல் தொடர்பான சந்திப்புகள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் கூட விஜய் அப்படி எந்த சந்திப்பும் நிகழ்த்தலை.
ஸோ நிச்சயமாக அவர் மறுபடியும் அடுத்த குறுகிய காலங்களில் மறுபடியும் ஒரு டெல்லி விஜயத்தை அவர் மேற்கொள்வார் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். மேலும் ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.